இங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் பண்ணுறதை பாருங்கள். இங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் தன்னுடைய வண்டியை எடுக்கிறாரு. ஆனால் வழியில் ஒரு சைக்கிள் நிற்கி. இப்போது இந்த சைக்கிளை ஓரமாக நவட்டி வச்சுட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு அழகாக போயிடலாம். ஆனால் அதுக்கு இறங்குறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு தன்னுடைய வண்டியில் இருந்துக்கிட்டே அந்த சைக்கிளை அப்படி ஒத்த கையால் அப்படி தள்ளி விடுறாரு. அதுவும் சதியாக கூட தள்ளி விடலை. கடைசி ஆட்டோ எடுக்கிறாரு, வீலுக்குள்ளே சைக்கிள் மாட்டிக்கிட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வழியே இல்லாமல் சோம்பேறித்தனப்பட்ட அந்த டிரைவர் இறங்கி வண்டி எடுக்காரு. அவரோடைய ஆட்டோ சல்லுன்னு போயிடுச்சு. இப்போ ஆட்டோ பின்னால் ஓடுறாரு. ஆட்டோ எங்கேயோ போய் விழுந்து நொறுங்கியே போச்சு. அது ஒரு சின்ன விஷயம். அதை செய்ததுக்கு சோம்பேறித்தனப்பட்டதுனால ஒரு பெரிய இழப்பை அவருக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதான் பைபிள் சொல்லுது, சோம்பேறி தன்னை ஞானம் உள்ளவன் நினச்சிக்கிடுவானாம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்லுது, சோம்பேறி பகுதி கட்டுவானாம். அதாவது ஃபைன் கட்டுவான். தான் செய்கிற சின்ன வேலையை செய்ய மறந்ததுனால, அதை செய்ய சோம்பேறித்தனப்பட்டதுனால தன்னுடைய ஆட்டோவே இழந்து போயிட்டான். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம செய்ய வேண்டிய குடும்ப பொறுப்பாக இருக்கலாம், உங்களுடைய வேலையில் உள்ள பொறுப்பாக இருக்கலாம், சின்ன விஷயமாக தான் இருக்கலாம். அதை செய்ய நம்ம சோம்பேறித்தனப்பட்டோன்னா பெரிய விஷயத்தை நம்ம இழந்து போவோம். இதை நம்ம மனசில் வச்சு நம்ம ஞானத்தோடு செயல்படுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.